வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 1வது நாள். ஆமாம் அன்பர்களே, இன்று ஆனி மாதம் 1 தேதி ஆரம்பமாகிறது. ஆனி மாதம் என்பது குரோதி வருடத்தின் 3ஆம் மாதம். மிதுன ராசியில் சூரியன் செல்லும் பொழுது ஆனி மாதம் நடைபெறும். காலச்சக்கர ரீதியாக 90 டிகிரியை சூரியன் தொடும் பொழுது மிதுன ராசிக்கு வருவார். மிதுன ராசிக்கு வரும் பொழுது ஆனி மாதம் தொடங்கும். தினமும் முதலில் ஆரம்பமாகக்கூடிய லக்னம் மிதுன ராசியில் ஆரம்பமாகும். இன்றைய தினத்துடைய ஆங்கில தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2024வது வருடம். அன்பர்களே, இன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய கிழமையை வழிநடத்தக்கூடிய கிரகம் சனி கிரகம். சனி கிரகத்தின் ஆற்றல்கள் அனைத்தும் இன்றைய தினம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. எந்த வழியில் கிடைக்கும் என பார்க்கும் பொழுது, சனி கிரகத்தின் அதிதேவதை என வணங்கப்படக்கூடிய ஐயப்பன் சுவாமி மற்றும் ஐயனார் தெய்வத்தின் வழியில் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் ஐயனாரையும் ஐயப்பனையும் வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். காலை 8:13 வரை உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து அதற்கு பிறகு தனது சொந்த நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணத்தை தொடர்கிறார். அதனால் இன்றைய தினம் 2 நட்சத்திரங்கள் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய திதி என்பது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நவமி திதி. 9ஆம் திதியான நவமி திதி இன்று காலை 2:41 வரை நடைமுறையில் இருக்குது. அதற்கு அடுத்து தசமி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் என்பது காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 11வது ராசியான கும்ப ராசி சந்திராஷ்டம ராசியாக இருக்கிறது. இது காற்று ராசி, சனிக்கு சொந்தமான ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுடைய சதயம் நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். சந்திரன் கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் காலை 8:13 பிறகு. இந்த பயணம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான பலன்களாக இருக்கும் என வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கணித்து பொதுவாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான, உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைக்க வேண்டாம். அன்பர்களே, இன்றைய தினம் 2 கிரகங்கள் ராசி மாற்றம் அடைகிறது. புதன் கிரகமும் சூரியன் கிரகமும் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு ராசி மாற்றம் அடைகிறார்கள். தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் ராசி மாற்றம் அடைகிறார். 10ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு சூரியன் ராசி மாற்றம் அடைகிறார். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் 9 கிரகங்களும் நம்மளை ஆட்கொண்டு ஆட்டி படைக்கின்றன, வழி நடத்துகின்றன. அந்த வகையில் சந்திரனும் செவ்வாயும் முக்கியமாக உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகங்கள். சந்திரன் சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய 6ஆம் இடமாகிய கன்னி ராசியில் பயணம் செய்து உங்களது சத்ருக்களை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்பட இருக்கிறார். சத்ருஸ்தானம் என்றாலேயே பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு அப்படின்னு தான் அர்த்தம். எந்த வகையான பகைவர்கள்? நமக்கு ஒரு நல்ல வேலை அமைந்து அதில் நல்ல சம்பாத்தியம் கிடைப்பதற்கு கூட ஒரு வெற்றி. கடன் தொடர்பான செயல்பாடில் நாம் அடைவது கூட ஒரு வெற்றி. வழக்கு தொடர்பாக நமது எதிரிகளை, நமது சத்துருக்களை வெற்றி கொள்வது கூட ஒரு வெற்றி. இந்த வெற்றி என்பது கன்னி ராசியிலிருந்து தான் உங்களுக்கு வந்து அடைகிறது. உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை. அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள்
சிக்கனத்தோடு செயல்பட்டால்தான் நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடைய முடியும் என்ற அறிவுரையை உங்களுக்கு சிறப்பாக, அதாவது சிக்கனத்தோடு செயல்படுங்கள், வெற்றி அடைவீர்கள் என்று சொல்கிறார். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்க இருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சந்திரனும், நட்பு வீடாகிய குடும்ப வீடாகிய 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் பயணம் செய்கிறார்கள். அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தன்னம்பிக்கையை சிறப்பாக தர இருக்கிறார். நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியை மேம்படுத்தி தர இருக்கிறார். 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு, கன்னி ராசியில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய நாளாக அன்றைய தினம் இருக்கும். அதன் காரணமாக இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைய தினத்தை காதலர் தினமாக கடந்து செல்ல இருக்கிறார்கள். குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சுக்கிரன் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக தருவதற்கான செயல்பாடுகளை இன்றைய தினம் செய்வார். அன்பர்களே, மனைவியின் வழியில் பொருளாதார பணவரவை கொண்டு வந்து தர இருக்கிறது இன்றைய தினம். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய வீடான கன்னி ராசியில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினம் ராசி மாற்றம் அடைகிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடமாகிய ரிஷப ராசியில் இருந்த புதன் உங்கள் வீட்டிற்கு இன்றைய தினம் ராசி மாற்றம் அடைந்து உங்களை வலிமையாக ஆட்கொள்ள இருக்கிறார். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சந்திரன் சிறப்பான நற்பண்கள் கொடுக்க இருக்கிறார். கல்வி தடைகளை நீக்கி கல்வியில் ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டிற்கு ராசி மாற்றம் அடைந்து வந்த உங்களது வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய யோகமான பலன் என பார்க்கும் பொழுது, உங்களிடம் இருக்கக்கூடிய 2 வீலர்கள் 4 வீலர்கள் இது போன்ற வாகனங்களை, பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய வகையான வாகனங்கள், உங்களுக்கு பிடித்த மாதிரியான வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்களை கொடுக்க இருக்கிறார் புதன். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தந்து அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணங்களை கொடுத்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியான சந்திரன் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகமாக அமைந்திருக்கிறார். இன்றைய தினம் 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியை தைரிய ஸ்தானம் என சொல்லுவோம். ஒரு வேலை, ஒரு தொழில் அதில் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் தைரியம் என்பது நமக்கு அவசியம் தேவை. அந்த தைரியத்தை கன்னி ராசியில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து சந்திரன் தரக்கூடிய நற்பலன் புத்தி கூர்மையை சிறப்பாக தருகிறார். வலிமையான உடல் அமைப்பை கொடுத்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீடு. உங்களது இளைய சகோதரிகள், இளைய சகோதரர்கள் இன்றைய தினம் உங்களை தொடர்பு கொண்டு அன்பு பாசத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய, உங்களுக்கு பொருளாதார நன்மைகளை சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. லக்னத்திற்கு, அதாவது உங்களுக்கு அறிவை மேம்படுத்தி தரக்கூடிய, ஆழ்ந்த அறிவை சிறப்பாக்கி தரக்கூடிய, சிறப்பான நினைவாற்றலுடன் கூடிய திறமையான செயல்பாட்டை தரக்கூடிய, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை நாடி வந்து கடந்து செல்ல இருக்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சூரியனும் உங்களை இனிமையாக இன்றைய தினம் வலிமையாக வழிநடத்த இருக்கிறார்கள். உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் 3ஆம் மாதமாகிய ஆனி மாதம் ஆரம்பிக்கின்ற இன்றைய தினம் ராசி மாற்றம் அடைகிறார். உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து 11ஆம் இடமாகிய லாபஸ்தானமான மிதுன ராசிக்கு ராசி மாற்றமடைந்து உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார்.
அதே மாதிரி சந்திரன் குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இன்றைய தினம் பயணம் செய்து அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தையும் வந்த பாசமாக பழகக்கூடிய நல்ல குணங்களையும் நிறைவாக தருகிறார் இன்றைய தினம். அன்பர்களே, உங்களுக்கு பிடித்த உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் அன்பான உறவுகளிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பை தரக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள். குடும்பஸ்தானத்தின் பயணம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் சிறப்பை தரக்கூடிய பயணமாக இருக்கும். அன்பர்களே, தொழில் வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரும் என பார்த்தோம் என்றால், ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், வீடு கட்டி விற்பனை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், இடம் மனை வீடு தொடர்பான ஏஜென்சி வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான நற்பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிறப்பான நற்பலன் எனும் பொழுது அதிக அளவு வருமானத்தையும் நிறைவான மனநிறைவையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தனது சுயசாரமான தனது சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆயுளை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, புதன் உங்கள் வீட்டின் அதிபதி 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானமாகிய மிதுன ராசிக்கு இன்றைய தினம் ராசி பயிற்சி அடைந்து உங்களை இயக்க இருக்கிறார். அவர் இன்றைய தினம் முதல் தொழில் ரீதியாக நற்பலன்களையும் செயல்பாடுகளையும் தர இருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் செய்து வரக்கூடிய தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் செய்யப்போகிற செயல்பாடுகள் எல்லாமே வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பாகவும் அதன் வழியில் வசதிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. அன்பர்களே, தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இன்றைய தினம் செயல்பட இருக்கிறீர்கள். உங்களிடம் ஒளிந்து மறைந்து இருக்கக்கூடிய திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் உங்களை வலிமையாக இயக்கப் போகிறார்கள். இன்றைய தினம் ரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தாங்க கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறப்பான நற்பலன்கள், தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணத்தையும் பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மையையும் இன்றைய தினம் தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலோடு இறங்கி செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளில் வெற்றிகள் பலவற்றை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்து இருக்கிறது. சுக்கிரன் மிதுன ராசியில் சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய நட்பு வீட்டில் செல்லக்கூடிய பயணம் உங்கள் குடும்பத்திற்கு சிறப்பான நற்பலன்களாக அமைகிறது. ஆமாம் அன்பர்களே, கடந்த சில நாட்களாகவே உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் ஓரளவு குறைபாடுகள் இருந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கும். அது மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்துமே நிலைமாறக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையப்போகிறது. இன்றைய தினத்துடைய பண வரவு எந்த வகையில் இருக்கும், எந்த நிலையில் இருக்கும், உங்களது குடும்பத்தினுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்லும். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் உங்களை இன்றைய தினம் வலிமையாக இயக்க இருக்கிறார்கள். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை தர இருக்கிறது. தெளிவாக செயல்படக்கூடிய சுய சிந்தனையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, தெளிவான ஷார்ப்பான எண்ணங்கள் உங்கள் மனதில் உருவாக்கி அந்த எண்ணங்கள் சிறப்பான செயலாக்கி லாபங்களையும் உயர்வுகளையும் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, உங்களது வீட்டின் அதிபதி இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன் ஆட்சி வீடு, அதாவது மேச ராசி என்பது விருச்சிக ராசி என்பது செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
வெற்றி ஸ்தானமாகிய மேச ராசியில் செல்லக்கூடிய செவ்வாய் இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வழியாக வரக்கூடிய பணத்தையும் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணத்தையும் இரண்டையுமே மொத்தமாக சேர்த்து தங்க நகைகளாக வாங்கி சேமிக்கக்கூடிய பொன்னான நாளாக அமைத்து தருவார். வேலை பணி ரீதியாக தொழில் ரீதியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி ஓடி வர இருக்கிறது. தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் கன்னி ராசி. அந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் தொழில் வகையில் வேலை வகையில் சிறப்பை தரக்கூடிய பயணமாக அமையும். அகம் சார்ந்து மனது சார்ந்து சந்திரன் தரக்கூடிய நற்பலன் என பார்த்தோம் என்றால் சாந்தமான குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல குணத்தை கொடுக்கிறார். பணிவான செயல்பாடுகளையும் தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருகிறார். அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசியில் செல்லக்கூடிய குரு பகவான் இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற அனைத்து நல்ல செயல்களாலும் அனைத்து நல்ல காரியங்களாலும் பணவரவையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியான குரு கல்வி நிலையங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுமையான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். இன்றைய தினம் அவர் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு உங்கள் படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைகளையும் ஞாபகமறதி போன்ற செயல்பாடுகளையும் அறவே துடைத்தெறிந்து நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை நீங்கள் அடைய முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்க இருக்கிறார். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இயக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் மனது சார்ந்து உங்களை வலிமையாக இயக்குவார். வீட்டின் அதிபதி சனி உங்களை முழுமையாக ஆட்கொண்டு இயக்குவார். சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தின் மனது சார்ந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் சிறந்த அறிவை நிறைவாகவும் சூப்பரான ஆற்றலை தெளிவாகவும் தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, உங்கள் தந்தை செய்த புண்ணியத்தின் வழியில் பாக்கியங்களையும் கொண்டு வந்து தருவார். 9ஆம் இடமாகிய கன்னி ராசியில் செல்லக்கூடிய சந்திரன், குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சனி பகவான் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு ஆளுமை செய்யக்கூடிய சனி பகவான் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய யோகமாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, அது மட்டுமல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பீர்கள். அதாவது ஒரு செயல் சிறப்பாக செய்து தருகிறேன், இந்த காரியத்தை சுமூகமாக முடித்து தருகிறேன், அது போன்ற வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு பண பலத்தையும் மன பலத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. இந்த சமுதாயத்தின் நிலை என்ற வகையில் கௌரவமான நிலையை எட்டக்கூடிய யோகத்தை கொடுக்க இருக்கிறது. உயர் பதவியை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தந்து இனிமையாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் உங்களை இனிமையாக வலிமையாக இயக்க இருக்கிறார்கள். சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசி. கன்னி ராசியில் தனது சுயசாரமான அஸ்த நட்சத்திரத்தின் பயணம் 8ஆம் இடத்தின் பயணமாக உங்களுக்கு அமைகிறது. 8ஆம் இடம் என்றாலே அனைவருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கிறது. அதாவது எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு நன்மையையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் தீமையையோ கொடுத்துவிடும். 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத வகையில் எதிர்மாறாக செயல்களை செய்யக்கூடியது தான். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். பொதுவாக நாம் நன்மையாகவே எடுத்துக்கொள்வோமே. அன்பர்களே, பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து தான். உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உங்களது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உங்களது நண்பர்கள் வழியிலோ நீங்கள் எதிர்பாராத வகையில் அன்பு, பாசம், காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும்
இன்றைய தினத்தை நாம் எதிர்பார்க்கலாம். ஆயுள் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அமைதியான குணத்தை கொடுப்பார். நேர்மையாகவும் நேர்கொண்ட பார்வையாக செயல்படக்கூடிய அமைப்பையும் இன்றைய தினம் தருவதற்கு அவருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான், உங்களை வலிமையாக ஆளுமை செய்யக்கூடிய சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தருவார். உங்கள் ஆயுளை மேம்படுத்தி தருவார். மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம், பொருளாதார மேன்மைகளை சிறப்பாக கொடுப்பதற்கு அவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மனிதனுக்கு குடும்பம் உருவாக வேண்டுமென்றால் அவன் ஒரு திருமணம் செய்ய வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான் வழிமுறை. அந்த திருமணத்தை குடும்பம் அமைப்பதற்கான முதல் படியை அமைத்து தரக்கூடிய வீடு தான் கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடமாகிய கன்னி ராசி. இந்த ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு திருமணம் தொடர்பாக இதுவரை இருந்து வந்த தடைகளை நீக்கி உத்தரவிடக்கூடிய நல்ல நாளாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பர்களே, மகிழ்ச்சியான நாளாகவும் கணவன் மனைவி உறவில் சந்தோஷத்தை மேம்படுத்தி தரக்கூடிய நாளாகவும் எதிர்பார்க்கலாம். 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய பூமி ராசியில் செல்லக்கூடிய குரு பகவான் இன்றைய தினம் நல்ல எண்ணங்களை உருவாக்கி தர இருக்கிறார். உங்கள் மனதில் உருவாகக்கூடிய நல்ல எண்ணங்களை, அந்த எண்ணங்களின் வழியில் சிறந்த செயல்பாட்டையும் தரக்கூடிய பொன்னான நாளாக அமைத்து தருவார். குரு பகவான் பொன் பொருள்களுக்கு காரகமாக இருக்கின்ற காரணத்தால் பொன்னான நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருவார். அன்பர்களே, மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்ல இருக்கிறீர்கள். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.